போன வீடியோவில் ஷேடிங் மெத்தட் எத்தனை இருக்குது, ஸோ அதில் எது பெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு பென்சில் தேவை இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் ஷேடிங்கோட பென்சில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீமி ஆர்ட் தமிழ். என்னோட பேர் ஸ்ரீதர். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போது நம்மளோட சேனல் வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஓகேப்பா, இப்போ நம்ம ஷேடிங் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஷேடிங்க்குன்னு தனியாக பென்சில்லாம் இருக்குது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த அப்சரா பென்சில் வச்சு நம்ம ஷேட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, ஷேடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி வேணால் பென்சில் பிடிச்சிக்கோங்க. பட் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய குறுப்பு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங் பண்ணும்போது ஷேடிங் விழும். நீங்கள் கூர்ப்பை வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா கோடாக தான் வந்து விழும். ஸோ நான் இப்படி பிடிச்சிக்கிறேன், எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம இந்த அப்சரா பென்சில் வச்சு ஷேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இப்போ டார்க்காக நான் போடுறேன் அப்படின்னாக்கா, கீழே லைட்டாக அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி நான் இப்போ வந்து ஷேட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். அவ்வளோவா டார்க்னஸ் வந்து இந்த அப்சரா பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நமக்கு ஷேடிங் பென்சில் தேவை. ஷேடிங் பென்சிலாம் நிறைய விதமான வெரைட்டியில் இருக்குது. பட் நான் வந்து ஒரு ஷேடிங் பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த ஷேடிங் பென்சில் பற்றி சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்லைன் பென்சில். நான் இதை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நிறைய பென்சில்ஸ் இருக்குது. ஃபேபர் கேஸ்டில், அப்புறம் வந்து கேம்லைனு, ஸ்டைட்லர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பென்சில்ஸ் இருக்குது. பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பென்சில் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதனால் நம்ம இந்த பென்சிலை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஷேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேப்பா, இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பென்சிலோட பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளார வந்து 6 பென்சில்ஸ் இருக்கும். அதோட டோன் வந்து ஒன்று என்ன அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி, 2B, 4B, அப்புறம் வந்து 6B, 8B, 10B அப்படின்னு சொல்லிட்டு 6 பென்சில்ஸ் இருக்கும். அந்த 6 பென்சில்ஸ்க்கு டோன் என்ன அப்படிங்கிறது வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹெச்பி பென்சில்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான டோன். இப்போ 2B பென்சில் அப்படின்னாக்கா கொஞ்சம் டார்க்கான டோன். இப்போ ஹெச்பியிலேருந்து 2B, 2 வந்து அதிகம் இல்லையா ஹெச்சோட. ஸோ 2Bக்கு ஒரு டோனு. இப்போ 4B இருக்குன்னா இதுக்கு ஒரு டோன். அதை 2Bயை கம்பேர் பண்ணும்போது அது அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டோனும் நம்பர்ஸ் எப்படி அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி டோன் வந்து அதிகமாகும், அதாவது டார்க்னஸ் அதிகமாகும். ஸோ பென்சிலோட பாக்ஸ் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொடுத்துருப்பாங்க, யூஸ் ஹெச்பி ஃபார் அவுட்லைன் அண்ட் டார்க்கர் கிரேட்ஸ் டு கிவ் டெப்த் இன் த ஸ்கெட்ச். இது ஒன்றும் இல்லை எப்படின்னாக்கா, ஹெச்பி பென்சில் இருக்கு இல்லையா, அந்த லைட்டான பென்சில் வந்து அவுட்லைன் போட்டுக்கோங்க. மற்ற இருக்கக்கூடிய பென்சில்லாம் ஷேடிங் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத அந்த கான்டாக்ட் அதெல்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ₹70. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, வேறு விதமான பிராண்டில் நீங்கள் இந்த பென்சில்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாக்கா, ஷேடிங் பென்சிலில் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி, 2B, 4B, 6B, 8B, 10Bன்னு இருக்கிற மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான டோனில் வேறு விதமான நம்பர்ஸில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதில் 4B இருக்குன்னா, 2Bக்கு அப்புறம் 4B இருக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 3B இருக்கும், அப்புறம் 5B, 7B, 6B இந்த மாதிரிலாம் பென்சில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பென்சில் வந்து நான் எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா, ஒரு போர்ட்ரைட் நீங்கள் பென்சில் போர்ட்ரைட் வரைகிறீங்க அப்படின்னாக்கா, அதாவது ஷேடிங் பண்ணணும் நான் பென்சிலில் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, இதுவே உங்களுக்கு போதுமானது. இந்த 6 பென்சில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக வரையலாம். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பென்சில் கூட யூஸ் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 3 இல்லை 4 பென்சில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஷேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து இந்த ஆர்ட்லைன் பென்சிலில் ஹெச்பி பென்சில் வச்சு நான் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பென்சில் வச்சு நம்ம ஷேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு டோன் வந்து இப்படி தான் கிடைக்கும். ஸோ இது வந்து இருக்கிறதுல லைட்டான பென்சில், அதனால் உங்களுக்கு டோன் இப்படி கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2B பென்சில் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த லேயரிங்க்கு மேலே இன்னொரு லேயர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ லேயரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா. லேயரிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷேடிங் எங்கே இருக்குது, மிட் ஷேடிங் எது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் ஒரு படத்துக்கு வந்து உங்களால் ஷேடிங் பண்ண முடியும். ஓகேங்களா. அது தெரியாமல் நீங்கள் ஷேடிங் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது தப்பாக தான் போய் முடியும். இப்போ விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெறும் அப்சரா பென்சில் யூஸ் பண்ணியே ஒரு ட்ராயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஷேடிங்லாம் பண்ணி. ஆனால் அந்த ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக தெரியாது. ஜஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஏதோ நார்மலான பென்சிலில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தெரியும். இப்போ உங்களோட பென்சில் ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேடிங் ரேஞ்ச், அதாவது ஜெராக்ஸ் ரேஞ்சுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா ஓரளவுக்காவது நீங்கள் இந்த ஷேடிங் பென்சில்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த பென்சில் பற்றி இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன்.
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லேயரிங்னா என்ன, ஷேடிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிராயிங் டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.